மங்காத்தா, மாநாடு என தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வெயிட்டான படத்தை கொடுத்த வெங்கட் பிரபு தளபதி விஜயுடன் இணைந்து தமிழ் சினிமாவின் ஏகப்பட்ட பிரபலமான நடிகர்களை வைத்து உருவாகியுள்ள கோட் படம் அடுத்த வாரம் திரையரங்குல வெளியாகிறது. கோட் படத்தின் இசை வெளியீட்டு விழா வேண்டாம் என தவிர்த்துவிட்ட நடிகர் விஜய் படத்திற்கு தேவையான ப்ரமோஷன்களை படு ஜோரா நடத்த சொல்லி இருக்கிறாராம். ஒரு சீன் கூட போர் அடிக்காத விதத்துல படத்தின் மேக்கிங் மற்றும் எடிட்டிங் இருப்பதாக தணிக்கை குழுவிலிருந்து கோட் படத்தின் முதல் விமர்சனமாக தகவல் தற்போது வெளியாகிறது. விஜயுடன் இணைந்து பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மோகன், ஜெயராம், யோகி பாபு, சினேகா, மீனாட்சி சௌத்ரி, லைலா, வைபவ், பிரேம்ஜி என ஏகப்பட்ட நடிகர்களும், சிவகார்த்திகேயன் கேமியோவும், விஜயகாந்தின் ஏஐ கேமியோ என எக்கச்சக்க ஹைலைட்டான விஷயங்கள் உள்ள கோட் படம் ரசிகர்களுக்கு கண்டிப்பா சுமார் 3 மணி நேரமும் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போனதை போலவே இருக்கும் என தகவல் தற்போது வெளியாயிருக்கிறது. கொஞ்சம் கூட படம் போர் அடிக்கவே இல்லை என்றும் படத்தில் நடித்துள்ள நடிகர்களின் அறிமுகங்களை ஆரம்பத்திலேயே கொடுத்து விடும் இயக்குனர் 15வது நிமிடத்தில் இருந்து பரபரப்பாக இன்டர்வெல் காட்சி வரை வெறித்தனமாக ஸ்கிரீன் பிளேவை கொடுத்திருப்பதாகவும் இடைவெளிக்கு பிறகும் படம் எங்கேயும் தேங்கி நிற்காமல் கிளைமேக்ஸ் வரை ஜெட் வேகத்தில் செல்வதாகவும் தணிக்கை குழு அதிகாரிகள் சிலர் படத்தை பாராட்டிய தகவல் தற்போது கசிந்திருக்கு. நடிகர் விஜய் வயதான தோற்றம், நடுத்தரமான வயது ஏஜென்ட் மற்றும் முரட்டுத்தனமான இளைஞர் என 3 விதமான கதாபாத்திரங்களை நடித்து மிரட்டியிருப்பதாக சொல்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தியேட்டர்களும் கோட் படம் மட்டுமே அடுத்த வாரம் வெளியாகும் என்றும் இந்த வாரமும் எந்த புதிய படங்களின் இடையூறும் இருக்கக்கூடாது என்றும் கோட் வெளியான பின்னர் அடுத்த வாரமும் எந்த புதிய படங்களும் வெளியாகாது என்கின்றனர். முதல் நாளில் இருந்தே உலகம் முழுவதும் கோட் வசூல் வேட்டை நடத்தும் என்றும் கூறுகிறாங்க. லியோ படம் 600 கோடி வரை வசூல் செய்த நிலையில அந்த வசூல் சாதனையை கோட் முறியடிக்குமா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கு. இது போன்ற கோட் படத்தின் அடுத்தடுத்த அப்டேட் குறித்து நாமும் அடுத்தடுத்த வீடியோகள்ல பார்க்கலாம்.